Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பண்ணுறோம், கிளாஸ் 12th CBSE சேம் ப்ராபபிலிட்டி லெசன். சேம் நம்மளுக்கு 12th அதாவது 12th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி த்ரூஅவுட் இந்தியாவில் இருந்து டிஃப்ரெண்ட் ஜோனல் பேப்பர் எல்லா கொஷின் பேப்பரையும் கலெக்ஷன் பண்ணி அதோட MCQ கொஷின்ஸ் வந்து PDF-ஆகவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஷுவர் ஒன்றால் 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னோடய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். போலாமா சமக்கு? வாட் ஆர் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B = 0.9 கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B வந்து 0.4 அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் A பாரும் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார் வேல்யூ வந்து கேட்குறாங்க கொஷின்ஸ். கிளியரா? சரி, அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலான்னா, வெரி சிம்பிள். given what are the values கொடுத்துருக்காங்க, ஓகே, அதை நீ ஃப்ரேம் பண்ணிக்க. given probability of A union B equal to 0.9. next probability of A intersection B equal to 0.4. இப்போ ஆக்சுவலாக நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும், probability of A பாரும் ப்ளஸ் probability of B பாரு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன ஃபார்முலாஸ் தெரியும், probability of A பாரை 1 minus probability of A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B பாரை 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு மாற்ற முடியும். அப்போ இது ரெண்டு சிம்பிளை பண்ணால் 2 இன்ட்டு மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A, ஓகே, மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் Bன்னு ஒன்றால் மாற்ற முடியும். கிளியரா? அப்போ ஹியர் இது எப்படி சார் சால்வ் பண்ணலான்னா, அப்போ 2 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப், டேக் இன் மைனஸ் காமன், ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B இப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம். கிளியரா? இப்போ கொஷின் வாங்க சம்முக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B is equal to what is the value, 0.9. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B is equal to 0.9. கிளியரா? அப்போ ஹியர் ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B is equal to 0.9. இது சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ ஹியர் 0.9 ப்ளஸ் A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ 0.4. அப்போ 0.4 சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 1.3. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் Aவும் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் Bயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.3. இப்போ கொண்டு போய் சம்மில் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாமா? அப்போ 2 மைனஸ் 1.3, ஓகே, சப்ஜெக்ட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு 0.7. தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். வாட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, given question பாருங்க, if E and F be the two independent event, ரெண்டுமே independent event, next probability of E is equal to 2.3, probability of F ஓட வேல்யூ 2/3, probability of E divided by F bar கண்டுபிடிக்கணும். clear? probability of E divided by F bar. அப்போ கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும், probability of E divided by F bar. as per condition probability definition படி probability of E intersection F bar is clear divided by probability of F bar is clear. சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது எப்படி பேட்டர்ன் சேஞ்ச் பண்ண போகிறேன்டா, ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F, E வேல்யூ தெரியும், F வேல்யூ தெரியும். நம்மளுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார் அப்படி தெரிஞ்சுன்னா வாட் இஸ் அ ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் A மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும் ஃபார்முலா. கிளியர்? சேம் ரூல் தான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் E, ஓகே, மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் F பார் அதை யூஸ் பண்ணிக்கலாமா? as per given sum E and F two independent event, E and F, okay, are two independent event, two independent, as clear, independent event. ஸோ இப்போ இது வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்டர்செக்ஷன் F equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் Fன்னு நம்மளுக்கு தெரியும். கிளியரா? சேம் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் Fன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாமா, டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் F பார். இஸ் கிளியர்? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E டேக் இட் காமன் வச்சுக்க.
அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ஐ ஆம் டேக்கிங் காமன்னா வாட் ரிமைனிங் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப்னு வந்து நிற்கும். இஸ் கிளியர்? ரைட். அப்போ டிவைடட் பை இதையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் என்ன எப்படி எழுதிக்கலாம், 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப்னு கூட எழுதிக்கலாமா? எனி ஒன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டு என்னாகும், கேன்சல் பண்ணிடலாமா? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் இன்ட்டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ மட்டும் இருக்கும். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் இயோட வேல்யூ? 2/3. கிளியர்? அண்ட் செகண்ட் விஷயங்களா, ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்னா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் என்ன கேட்டு பாருங்கள். ஏ பாக்ஸ் ஹேஸ் 4 green 8 blue 3 red pen. ஓகே, ஒரு பாக்ஸில் 4 green 8 blue 3 red pen. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா கேர்ஃபுல்லாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். A student pick up the pen at random. Okay, check the its color and replace in the box. அதாவது ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்டா, அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணுறா, பென் எடுக்கிறான். பிக் அப் த ரேண்டம் அட் பென். ஒரு பென் எடுக்கிற என்ன கலர்னு செக் பண்ணுறான், கலரை நோட் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறா, பாக்ஸ்குள்ளே போட்டுட்டான். ஓகே, தட் இஸ் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சம்ம. ஹீ ரிப்பீட்டட் திஸ் ப்ராசஸ் ஹவு மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுறான். அப்போ ரிப்பீட் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 பென் ஓகே பிக்கப்டு வாஸ் ரெட். ஓகே, அட்லீஸ்ட் 1 பென் வந்து அவனுக்கு வந்து கொஸ்டின் ஒரு ரெட் பென்னாவது வேணும், குறைஞ்சது ஒரு ரெட் பென்னாவது வேணும். ஸோ அட்லீஸ்ட் நார்மலாக ரெட் பென்னுன்றா பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே ஒரு வேர்டு என்ன இருக்குது, அட்லீஸ்ட் 1 ரெட் பென். அப்போ ஸ்டூடெண்ட் ஹவு மெனி டைம்ஸ் எடுக்கிறான்? 3 டைம் எடுக்கிறான். 3 டைம் எடுக்கும்போது ஓகே, அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம், அந்த 3 டைம் எடுக்கும்போது ஏதோ ஒரு டைம் மட்டும் ஒரு ரெட் பென்னாக வரலாம், மீதி 2 டைம் என்னென்னா ரெட் பென் வராமல் போயிடலாமா? கிளியரா? நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன் வரலாம், அந்த ஸ்டூடெண்ட் பையன் வந்து 3 டைம் பென் எடுக்கும்போது 2 டைம் வந்து ரெட் பென் கிடைக்கலாம், ஒரு டைம் வந்து ரெட் பென் கிடைக்காம போயிடலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து 3 டைமே என்ன ஆச்சுங்க ரெட் பென் கிடைக்கலாமா? ஓகே, அண்டர்ஸ்டுட்னோ? ரைட்டு. எடுக்கிற 3 டைமே ரெட் பென்னாகவே வந்துருச்சுன்னு வச்சுக்க. ஏன்னா கொஸ்டின்லேயே நம்மளுக்கு எவ்வளோ ரெட் பென் இருக்குது, 3 ரெட் பென் இருக்கு இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக 3 ரெட் பென் ஆச்சா? ரைட்டு. இன்னொரு ஆப்ஷன் வரும், அன்பார்ச்சுனேட் ஸ்டூடெண்ட் எடுக்கும்போது 3 டைமே வந்து ரெட் பென்னே கிடைக்காமே வரலாமா? ஓகே, கிடைக்காம போயிடலாமா? அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ பட் 4 ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். இந்த 4 ஆப்ஷன்ஸில் கொஸ்டின் எந்த இது கேட்டிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 1 பென். அப்படின்னா அட்லீஸ்ட்னா குறைஞ்சது ஒரு பென்னாக இருக்கலாம். எத்தனை டைம் எடுக்கலாம்? 3 டைம் எடுக்கலாம்ல. குறைஞ்சது ஒரு பென்னாக இருக்கலாம், குறைஞ்சது 2 பென்னாக இருக்கலாம். ஓகே, குறைஞ்சது எத்தனை பென்னாக இருக்கலாம்? 3 பென்னு வரைக்கும் அவனால் எடுக்க முடியும். அதான் அட்லீஸ்ட் குறைஞ்சது 1 2 3. அப்போ இந்த 1 பென்னே வந்து ஃபஸ்ட் டைம் கிடைக்கலாம், செகண்ட் டைம் கிடைக்கலாம், ஃபஸ்ட் டைம் மிஸ் ஆகி செகண்ட் டைம் கிடைக்கலாம், தேர்ட் டைம் கிடைக்கலாம். அது எப்படி வேணாலும் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் 1 by 1 கண்டுபிடிச்சிட்டே வரணும். அப்போ இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறது பொதுவாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, டோட்டல் ப்ராபபிலிட்டி இருந்து இந்த நன் ஆஃப் தம் ரெட் இருக்குங்களா, எனக்கு ரெட் பென்னே வராமல் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், அந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாரு, அதை நான் ரிமூவ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க. இது ஃபுல்லாக நான் ரெட்டா? ஓகே, நான் ரெட் பென் நான் ரெட் பென்னை நான் ரிமூவ் பண்ணி விட்டேன்டா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தேவையானது ஃபுல்லாக கிடச்சிருமா? கிளியர்? அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ திஸ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் ஒன்றுனாலே இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்க ஈஸியாக போயிடும். அப்போ என்ன பண்ணுண்டா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். க்ரீன். ஓகே, க்ரீன் வந்து 4, ப்ளூ இஸ் கிளியர், ப்ளூ 8, ரெட்டு 3. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? ஓகே, 12 15 ஆச்சு. டோட்டலாக 15 ஆச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்மளுக்கு என்ன வேணும், ரெட் பால் வேணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பென். ஓகே, ரெட் பென் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 3/15, தட் இஸ் ஈக்குவல் டு 1/5. இன்னொரு ஆப்ஷன் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் நான் ரெட் பென். அப்போ ஆர் பார்னு யூஸ் பண்ணிக்கலாமா? நான் ரெட் பென். அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணி நான் ரெட் பென்டா எவ்வளவு? 12 இது ரெண்டு பண்ணால் 12/15, தட் இஸ் ஈக்குவல் டு 4/5. இப்போ கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 1 ஆஃப் தம் ரெட் பென். அட்லீஸ்ட் ஓகே, அட்லீஸ்ட் 1 ஆஃப் தம். ஓகே, அட்லீஸ்ட் 1 ஆஃப் தம் ரெட் பென். அட்லீஸ்ட் 1 ஆஃப் தம் ரெட் பென். ஸோ ஹியர் ஈக்குவல் பண்ணால் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓகே நன் ஆஃப் தம் ரெட் பென். நன் ஆஃப் தம் ரெட் பென். கிளியரா? இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நன் ஆஃப் தம் ரெட் பென். நன் ஆஃப் தம் ரெட் பென்னா நம்ம எடுக்கிற 3 பாலுமே என்னது ரெட் பென்னே வராமல் போயிடலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் ஓகே இன்டர்செக்ஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் வராமல் ரெட் பென் வராமல் இருக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பென் வராமல் இருக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ எல்லாமே இண்டிபெண்ட் ஈவெண்ட் தானேங்க. ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணாது.
So here 1 minus probability of red pen, okay, probability of non-red pen into probability of non-red pen into probability of non-red pen. So simply பண்ணீங்கன்னா 1 minus probability of non-red ball என்பது 4 by 5, okay, into 4 by 5, okay, into 4 by 5. Is clear? So அப்போ நீங்கள் என்ன அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா what is the value? 1 minus 64 divided by 125. So அப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா 61 divided by 125. Is clear? That is option C. Understood ma? Right. Next question போயிடலாமா? What are the next questions? Fourth one பார்த்தீங்கன்னா if E and F are two events, okay, E and F are two events such that probability of E greater than 0, okay, next probability of F not equal to 1. Question என்ன கேட்டிருக்கேன்னா probability of E bar intersection F bar. Question பார்த்தீங்கன்னா probability of E bar intersection F bar. இதுதான் questions. Clear? Okay. Now இது எப்படி சால்வ் பண்ணலாம் சார் அப்படின்னா question பார்த்தீங்கன்னா probability of F வந்து not equal to 1ன்னு சொல்லிட்டாங்க, probability of E also greater than 0. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? probability of E bar intersection F bar இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? probability of E bar intersection F bar divided by probability of F bar. கிளியரா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப்ஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிமார்கன்ஸ்லாம் தெரியும். என்ன ஃபார்ம் பண்ணால் probability of A bar intersection B bar is equal to இது எப்படி எதுனா probability of A union B the whole bar அப்படின்னு நம்ம தெரியும். இப்போ இதை 1 minus probability of A union Bன்னு எழுத முடியும். இது டிமார்கன்ஸ் லா. சேம் ரூலை இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். கிளியரா? அப்போ 1 minus probability of E union F போட்டலாமா டிவைடட் பை probability of F bar. கிளியர்? probability of F bar இங்கே வந்து F bar இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹியர் ஆப்ஷன் வாட்ஸ் மீனிங் D. கிளியர் மை சில்ட்ரன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாமா? வாட் ஆர் கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா let MN be the two events such that probability of M is equal to value 0.6, probability of N ஓட value 0.2, again probability of M intersection N வந்து 0.5. next இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுங்கன்னா probability of M bar அந்த dash, okay, M bar divided by N bar கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? அப்போ என்ன கொஸ்டின்னா probability of, okay, M dashன்னு கூட that is bar அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க N dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம் probability of M bar divided by N bar conditional probability. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ probability of M bar, okay, intersection of probability of N bar divided by probability of N bar. இது கொஸ்டின்ஸ். கிளியரா? அப்போ இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இதானே? அப்போ M bar N bar கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அப்போ probability of M union N is clear? M union N is equal to what a formula? probability of M plus probability of N minus probability of M intersection N. இதான கொஸ்டின். அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போ probability of M union of N is equal to M ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.6 ப்ளஸ் என்னோட வேல்யூ 0.2 மைனஸ் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. ஓகே, அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் 0.8, ஸோ அப்போ சிம்பிளி பண்ணால் 0.3. ஓகே, 0.3 that is the meaning probability of M union of N. That's clear? அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா M யூனியன் வந்துச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்ம டிமார்கன்ஸ்லாம் தெரியும் ஆல்ரெடி. probability of A bar intersection B bar இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? probability of A union B the whole bar டிமார்கன்ஸ் அப்படி. ஸோ அப்போ இது எப்படி இதெல்லாம் 1 minus probability of A union Bன்னு எழுத முடியும். கிளியர்? அப்போ சேம் ரூலை இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ 1 minus probability of M union of N divided by probability of N bar எப்படி அதெல்லாம் 1 minus probability of N நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்போ 1 minus probability of M union N, M union N ஓட வேல்யூ வந்து 0.3 divided by 1 minus probability of N, N ஓட வேல்யூ 0.2. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 0.7 divided by 0.8. Clear? That is a value is equal to 7/10. Clear?
that is option A. Understood now? Right. இப்போ question number 6 பாருங்க. A meeting will be held on only if all 3 members A, B, C are present. அதாவது ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்போ கண்டக்ட் பண்ண முடியும்னா 3 மெம்பர்ஸுமே ஏவும் பியும் சி 3 மெம்பர்ஸுமே ப்ரெசன்ட் ஆனால் மட்டும்தான் அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்படும். இதில் 3 மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க கூட வரலைன்னா கூட மீட்டிங் கேன்சல் ஆயிடும். அதான் கிவன் கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கிளியரா? ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இஃப் ஆல் த 3 மெம்பர்ஸ் ஏபிசி ஆர் ப்ரெசன்ட்டான மட்டும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் மெம்பர்ஸ் A does not turn up is 0.16. A வர முடியக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் B does not turn up is equal to 0.2. that is B வர முடியக்கான ப்ராபபிலிட்டி. சிமிலர் கேஸ் மெம்பர் ஆஃப் C. ஓகே, C வர முடியக்கான ப்ராபபிலிட்டி 0.05 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டுங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் த மீட்டிங் பீயிங் கேன்சல். மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. கிளியரா? நம்மளுக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். எப்போ ப்ராபபிலிட்டி 3 பேருமே இருந்திருந்தால் ப்ரெசென்ட்டாக இருந்தால் மீட்டிங் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிடலாம். யாரோ ஒருத்தவங்க வரலைன்னா கூட மீட்டிங் சுட் பி கேன்சல். ஓகே, ஏ ஆப்சன்ட் ஆகிட்டு பியும் சியும் ப்ரெசென்ட் ஆனாலே கேன்சல் தான் மீட்டிங். கிளியரா? சரி, அப்போ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வர முடியாமல் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/10 போடலாமா? இதை ஏ வர முடியாதுக்கான ப்ராபபிலிட்டியா? நெக்ஸ்ட்டு பி வர முடியாதுக்கான ப்ராபபிலிட்டி சார் பார்ன் போட்டுக்க, வர முடியாதனால பார்ன் போட்டுக்கிட்டேன். பி வர முடியாதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன சொல்லலாம்டா? ஓகே, 2/10. எஸ் கிளியர்? நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வர முடியாதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சி பார் இஸ் ஈக்குவல் டு 5/100. வயசான என்ன 0.05 இல்லையா? சரி, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ரெசென்ட் ஆனக்கு என்ன ப்ராபபிலிட்டி? 9/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ரெசென்ட்டாக இருக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 8/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ப்ரெசென்ட்டாக இருக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 95/100. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ். கிளியரா? ரைட். அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். யாரோ ஒருத்தங்க கூட ப்ரெசென்ட் ஆகலைன்னா கூட மீட்டிங் கேன்சல் அதானே? அப்போ இங்கே ஹவு மெனி மெம்பர்ஸ் இருக்காங்க? 3 மெம்பர்ஸ். அப்போ மீட்டிங் கேன்சல் ஆகான வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 நாட் ப்ரெசன்ட் வச்சுக்க, எனி ஒன். ஓகே, எனி ஒன் நாட் ப்ரெசன்ட். ஓகே, எனி ஒன் ஒரு ஆள் யாராவது ஒருத்தவங்க வரலண்டா எனி ஒன் நாட் ப்ரெசண்ட்டாக மீட்டிங் கேன்சல் ஆயிருமா? ஒன் ஆஃப் த ஆப்ஷன். எனி 2 இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது? எனி 2 பர்சன் வந்து நாட் ப்ரெசன்ட். ஓகே, எனி 2 நாட் ப்ரெசன்ட்னாலும் மீட்டிங் கேன்சல் ஆகுமா? இன்னொரு ஆப்ஷன்ஸ். ஆல் 3. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 3. ஓகே, 3 நாட் ப்ரெசன்ட். கிளியர்? 3 நாட் ப்ரெசன்ட்டாக கூட மீட்டிங் கேன்சல் ஆகிடும். அதான கண்டிஷன். ஸோ மீட்டிங் எப்போ கேன்சல் ஆகும்? யாரோ ஒருத்தவங்க ஆப்ஷன் ஆனாலும் மீட்டிங் கேன்சல் ஆகும், யாரோ 2 பேர் ஆப்ஷன் ஆனாலும் கேன்சல் ஆகும், 3 பேர் ஆப்ஷன் ஆனாலும் மீட்டிங் கேன்சல் ஆகிடும். இதுதான் கேன்சல் ஆகான ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போ இதுக்கு இன்னொரு வேல்யூ இந்த நான் கொஷினை வச்சு இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஆல் ஆர் ப்ரெசன்ட். ஆல் ஆர் ப்ரெசன்ட். கிளியர்? இன்னொரு ஆப்ஷன் இருக்குமா? ஆல் ஆர் ப்ரெசன்ட். இப்போ இந்த 4 கேஸ் தான் இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து மீட்டிங் பி கேன்சல். அப்போ மீட்டிங் கேன்சல்னால் எனக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, எனி ஒருத்தங்க ஆப்ஷன் ஆனாலும் கண்டுபிடிக்கணும் ப்ராபபிலிட்டி, எனி 2 ஆப்ஷன் ஆனாலும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும், எல்லாருமே 3 பேருமே ஆப்ஷன் ஆனாலும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறப்போ என்ன பண்ணுறேன்? 1 - ஆல் ஆர் ப்ரெசன்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. மீட்டிங் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நான் டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் கேன்சல் ஆகிருக்கான எல்லா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாமா? கிளியர்? அப்போ கொஷின் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மீட்டிங் பீயிங் கேன்சல். ப்ராபபிலிட்டி ஆஃப் மீட்டிங் அதான கண்டிஷன்ஸு? மீட்டிங் பீயிங் கேன்சல். கொஷின் பார்த்தா மீட்டிங் பி ஏ கேன்சல். இது கொஷின்ஸ். மீட்டிங் பி ஏ கேன்சல். அப்போ நீ இது எப்படி நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா இப்போ 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் ஆர் ப்ரெசன்ட். ஆல் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, எல்லா பேருமே ப்ரெசன்ட் ஆகிட்டாங்களே ஆட்டோமேட்டிக்காக மீட்டிங் கேன்சல் கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ என்ன பண்ணலாம்? 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் ஆர் ப்ரெசண்ட்டாக ஏ பார் இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஆல் ஆர் ப்ரெசண்ட்டாக. அப்போ ஹியர் 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ into probability of B into probability of C. Clear? Independent event இல்லையா? ஸோ ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட் does not affect. That's all probability of A intersection B. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணிங்க. இப்போ 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னங்க?
9 by 10, 8 by 10 into 95 by 100. Clear? So, this 5 table cancel pannina. Okay, 5 table cancel pannina. This 19 times 5 times. This 2 times. 2 cancel panna. What is the value? 4. அப்போ சிம்பிளி பண்ணால் 1 minus 9 into 4 36 into 36 into 19 ப்ராடக்ட் பண்ணால் 684 divided by what is the value கிடைக்கின்ற thousands. ஓகே ப்ராடக்ட் பண்ணால் 1000. ஸோ அப்போ இது எப்படி சிம்பிளி பண்ணால் 1 minus 0.684. கிளியர்? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ கிடைக்குன்னா 0.316. நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க 0.316. தட் இஸ் ஆப்ஷன் பி. கிளியர் மை சில்ட்ரன்? Right. Next question போயிடலாமா? What are next questions? அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்க. The chances of 3 person A, B, C go to the market. Same above concept தான் different waysல அப்ளை பண்ணுறாங்க. The chances of 3 person A, B, C go to the market 30%, 60%, 50%. அதாவது 3 பேர் A மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியும் B மார்க்கெட் பண்ணதுக்கான ப்ராபபிலிட்டியும் C மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டாங்க. இப்போ கொஸ்டின் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் கோ டு த மார்க்கெட். கிளியர்? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் கோ டு த மார்க்கெட். அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த கோ டு த மார்க்கெட்னா ஒரு ஆள் மார்க்கெட்டு போகலாம், 2 பேரும் மார்க்கெட் போகலாம், 3 பேருமே மார்க்கெட் போகலாம். இதான கண்டிஷன்ஸ். அப்போ வாட் இஸ் த மீனிங்? எனி ஒன் கோ டு த மார்க்கெட். ஓகே, 1 person மார்க்கெட் போகலாம் இல்லையா? 1 person கோ டு த மார்க்கெட். ஓகே, 1 person போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் எத்தனை? ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்று தானே, அட்லீஸ்ட் ஒன்றா குறைஞ்சது ஒருத்தலாக போகலாம். அப்போ 1 person. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும்? 2 person கூட மார்க்கெட்டுக்கு போகலாம். எஸ் கிளியர்? 2 person மார்க்கெட் போகலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா 3 person கூட மார்க்கெட் போகலாம். 3 personமே யூ கோ டு த மார்க்கெட். கிளியர்? இன்னொரு ஆப்ஷன் வரலாம். என்ன ஆப்ஷன்டா 3 பேருமே மார்க்கெட்டுக்கு கூட போகாமல் கூட போயிடலாம்ல. ஓகே, கொஷின் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. பட் வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னால் 3ல் யாராவது ஒருத்தவங்க போகலாம். 3 people இருக்கிற எனி 2 people யாராவது மார்க்கெட்டுக்கு போகலாம். 3 peopleமே கூட மார்க்கெட் போகலாம். இன்னொன்று பார்த்தா நன் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, நன் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, நன் ஆஃப் தம் யாருமே போகாமல் கூட போயிடலாம். 3 பேரில் யாருமே போகாமல் போயிடலாம். ஓகே, இன்னொரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அஸ்பேர் சம் என்ன கொடுத்துருக்காங்கடா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் வில் கோ டு த மார்க்கெட். அதான கொஷின். த ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் வில் கோ டு தி மார்க்கெட். யாராவது ஒரு ஆள் மார்க்கெட்டுக்கு போகணும் கொஷின்ஸ். ஸோ ஒரு ஆள் மார்க்கெட்டு, 2 பேர் மார்க்கெட்டுக்கு போகலாம், 3 பேர் மார்க்கெட் போகலாம். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க போவா டோட்டல் ப்ராபபிலிட்டி இருந்து 3 பேருமே மார்க்கெட்டுக்கு போகாத நான் ரிமூவ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான கிடச்சிருமா? ரைட்டு, கிளியரா? ஸோ அப்போ என்ன பண்ணேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து மார்க்கெட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியானது 300 by 100. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 60 by 100. நெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி மார்க்கெட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டினா 50 by 100. இப்போ நான் என்ன பண்ணேன்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து மார்க்கெட்டு போகாததுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 70 by 100. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் இது மார்க்கெட்டு போகாததுக்கான ப்ராபபிலிட்டினா 40 by 100. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி பார் ஈக்குவல் டு வாட் இஸ் அவரேஜ் 50 by 100. இதெல்லாம் டேட்டாஸ். கிளியரா? இப்போ என்ன கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் கோ டு த மார்க்கெட். அதான கொஷின்ஸ். அட்லீஸ்ட், ஓகே, அட்லீஸ்ட் ஒன், ஓகே, அட்லீஸ்ட் ஒன் வில் கோ டு தி மார்க்கெட். அட்லீஸ்ட் ஒன் வில் கோ டு த மார்க்கெட். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் கோ டு த மார்க்கெட் அப்படின்னா 1 minus probability of none of them. Okay, none of them. Okay, none of them go to the market. Go to the market. Okay, at least none of them go to the market. But here you could find up 1 minus upper probability of A bar intersection B bar intersection C bar. So here you could find 1 minus probability of A bar, okay, into probability of B bar into probability of C bar. Condition now. So independent event தானே. ஸோ அதனால் இப்போ எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹியர் 1 மைனஸ் ஏ போகாதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 70 by 100. நெக்ஸ்ட் பிக்கு வந்து 40 divided by 100. நெக்ஸ்ட் சி வந்து 50 divided by 100. கிளியர்? ஸோ இப்போ இதை எப்படி சார் சிம்பிளை பண்ணலாம்டா? சேம் பி ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு ஹியர் கேன்சல் பண்ணிவிட்டு ஹியர் கேன்சல் பண்ணி விட்டுரு. கிளியரா?
நெக்ஸ்ட் இந்த 5 கூட கேன்சல் பண்ணால் how many times 2 டைம்ஸ்னு வரும். இந்த 2 கூட கேன்சல் பண்ணால் how many times 2 டைம்ஸ்னு வந்து நிற்கும். கிளியரா? இந்த 2 கூட கேன்சல் பண்ணிட்டேன்னா how many times 5ன்னு வந்து நிற்கும். கிளியரா? அப்போ வாட் இஸ் த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 - 7 divided by 50 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50 - 7 அப்போ 43 divided by 50 அப்படின்னு கொஷின் வந்து நிற்கும். கிளியரா? தட் இஸ் ஆப்ஷன் பி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 8. இஃப் A and B is clear. இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா A and B are even such that probability of A divided by B is equal to probability of B divided by A. Is clear? Then the questions. Clear? What are the questions given? கொடுத்துருக்காங்க probability of A divided by B is equal to probability of B divided by A. Clear? So here you get probability of A intersection B divided by probability of B is equal to probability of B intersection A divided by condition probability. One second. Probability of A divided by B in the conditional probability எப்படி எழுதுவீங்க? Probability of A intersection B divided by probability of B ன்னு எழுதுவீங்களா? Next, probability of B intersection A divided by probability of A. Is clear? So, here equal பண்ணினா இது ரெண்டு என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணி விட்டுலாமா? ரெண்டுமே both are equal. இப்போ 1 by probability of B is equal to 1 by probability of A. That is, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. Probability of A is equal to probability of B. Is clear? That is option D. Understood na? Right. Next, question number 9. If question number 9 பார்த்தீங்கன்னா what is question number 9? If probability of A intersection B is equal to 1 by 8. Next, probability of A bar, question probability of A bar is equal to 3 by 4. Then probability of B divided by A. Clear? So question என்ன கண்டுபிடிக்கணும்? probability of B divided by A கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன probability of A intersection B divided by probability of A. இதான கண்டிஷன்? ரைட். இப்போ probability of A bar வேல்யூ தெரியும். probability of A bar given what is the value? 3 by 4. ஸோ அப்போ 1 minus probability of A is equal to என்ன வேல்யூங்க? 3 by 4. ஸோ அப்போ 1 minus 3 by 4 is equal to probability of A. ஸோ அப்போ இது சிம்பிளி பண்ணிங்கன்னா 1 by 4 is equal to probability of A. இதான கண்டிஷன்ஸ்? ஸோ 1 by 4 is equal to probability of A. ஸோ இப்படி சிம்பிளி பண்ணுங்க. A intersection B வேல்யூ வந்து 1 by 8 whole divided by 1 by 4. இப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 1 by 8 into 4 divided by 1 is equal to 1 by 2. Understood? No? That is option A. இப்போ இல்லைமா? Next, question number 10. What is question number 10? எப்படின்னு பார்த்தீங்கன்னா if the event E and F are independent. E and F are independent. Probability of E is equal to 0.3. Probability of E union F is equal to 0.5. Next, இது question நீ கண்டுபிடிக்கணும். தானே question? ரைட். அப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. Given probability of E intersection F minus probability of F intersection E. இப்போ here you can probability of E intersection F divided by probability of F minus probability of E intersection F divided by probability of E. Okay, இது conditions. Clear? இப்போ question என்ன கேட்டிருக்காங்கண்டா, ஓகே இது கேட்டிருக்காங்க, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் கண்டிஷன்ஸ். கண்டுபிடிக்கலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இ இன்டர்செக்ஷன் எஃப் பெசாம் இங்கேயே அவங்களே கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் சார் இண்டிபெண்ட். ஸோ அப்போ இ அண்டு எஃப் ஓகே ஆர் இண்டிபெண்ட் வச்சுக்க. இ அண்ட் எஃப் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் எப்படி மாறும், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப்னு மாற்ற முடியும்.
ஸோ அப்போ இது எப்படி மாற்றலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் ஒன் ஆஃப் த வியூ மைனஸ் அகெயின் ஃபார்ம் பண்ண ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் divided by probability of E. Is clear? So, here you could put in the probability of E intersection F. What is the meaning? Probability of E minus E cancel பண்ண probability of F. Clear? So, probability of E ஓட value தெரியும் 0.3 substitute பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், probability of F கண்டுபிடிக்கணும். அதான் questions. Clear? அப்போ probability of E union F is equal to value கொடுத்திருக்காங்க. Probability of E union okay, E union F is equal to 0.5. So, அப்போ இதிலிருந்து என்னது probability of E plus probability of F minus probability of E intersection F. Question. Okay, E union F explain பண்ணிக்கலாம்ல. இப்போ இண்டிபெண்டன்ட்னால இதையும் கூட என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி probability of E plus probability of F minus probability of E into probability of F. சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னால இதோட வேல்யூ 0.5. ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூ தெரியும், ஈயோட வேல்யூ தெரியும் 0.3. ஸோ அப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈயோட வேல்யூ வந்து 0.3. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் மைனஸ் வாட் இஸ் வேல்யூங்க 0.3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் சீக்வல் டு 0.5. கிளியரா? ஸோ இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், 0.7 கிடைக்குமா? ஓகே, 3 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ இப்போ 1 மைனஸ் 0.7 செப்பரேட் பண்ணால் இப்போ 0.7 ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப்னு வந்து நிற்கும். ஸோ இது 3 அந்த சைடு கொண்டு செப்பரேட் பண்ணால் 0.2ன்னு வந்து நிற்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு வாட் இஸ் சொல்லிடுங்க 0.2 டிவைடட் பை 0.7. கிளியரா? ஸோ அப்போ சம்மில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? அப்போ வாட் இஸ் வேல்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் இ, ஈயோட வேல்யூ என்ன 0.3. அப்போ 310 டிவைடட் பை 10ன்னு வச்சுக்கிறேன் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப், இதையும் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணேன்னா 2/7 என்னால் மாற்ற முடியும். தட் இஸ் அப்போ 2/7. இப்போ சிம்பிளி பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஹியர் யூ கோட் பண்ணிங்கன்னா 3 கிராஸ் மல்டி பண்ணிங்க 3 × 7 21 மைனஸ் 20 டிவைடட் பை 70. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 1/70. கிளியரா? தட் இஸ் மீனிங் ஆப்ஷன் டி. கிளியர்மா? நெக்ஸ்ட் question number 11 பாருங்க. What a question number 2 event A and B. Probability of A ஓட வேல்யூ 0.4, B ஓட வேல்யூ 0.8 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Probability of A intersection B divided by A is equal to 0.6. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், probability of A union B கண்டுபிடிக்கணும். இதுதான் questions. கிளியரா? ரைட். அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏ கண்டிஷன் ப்ராபபிலிட்டியா சீக்வல் டு 0.6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இது எப்படி அதெல்லாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ சீக்வல் டு வாட்ஸ் 0.6. கிளியரா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்வல் டு 0.6 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னங்க 0.4. So, here you can know probability of A intersection B is equal to 0.24. This is questions. Okay. So, probability of A intersection B is equal to 0.24. Next, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், probability of A union B கண்டுபிடிக்கணும். So, அப்போ here you could பண்ண probability of A plus probability of B minus probability of A intersection B. Clear? அப்போ probability of A is equal to what is the value 0.4, B ஓட value is equal to 0.8 minus A intersection value பார்த்தீங்கன்னா 0.24. அப்போ here you could பண்ணிங்கன்னா 12. okay, அப்போ 1.2 is clear minus 0.24 is clear. அப்போ 1.2 question என்ன கொடுத்துருக்காங்க 1.2 is clear. இதை செப்பரேட் பண்ண 0.24. இது 0 வச்சிங்கன்னா 6. ஓகே, அகெயின் இது என்ன ரிமைனிங் 1 இருக்குமா? ஸோ இதுலேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா 8 + 1 அப்போ 0.96. கிளியர்? அப்போ 0.96 தட் இஸ் ஆப்ஷன் டி. கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் தி சம் ஆஃப் த நம்பர்ஸ் obtained on throwing pair of dice is 9,
then the probability of number obtained one of them ties is 4. Note the point is a conditional probability topic. அதாவது ஒரு pair of ties இருக்கு, அதை த்ரோ பண்ணும்போது அதோட சம் ஆட் பண்ணால் 9 கிடைக்கணும். ஓகே, கொஷின் என்ன கேட்டுக்காங்கன்னா the probability of number obtained one of them ties is 4. One of them ties is not the part. Exactly one ties is 4ன்னு கேட்கல, one of them ties is 4னா அப்போ pair of tiesல ஃபஸ்ட்டில் 4 கிடைக்கலாம், இல்லை செகண்டில் 4 கிடைக்கலாம், இல்லை போத்துலையுமே 4 கிடைக்கலாம். தட்ஸ் அ மீனிங். கிளியரா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பின்னா இது ஃபைண்ட், ஏ வந்து ஃபைண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ, பி வந்து சாம்பிள் ஸ்பேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஓகே, அந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். கிளியரா? அப்போ சம்ம நான் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் அப்டைன் அந்த டைஸ் ஆர் 4 அதானே கண்டுபிடிக்கணும். அப்போ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த டைஸ் இஸ் 4 அப்படின்னு எடுத்துக்கலாமா. நெக்ஸ்ட் ஆல்ரெடி பி வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டு. அப்போ இங்கே நடந்து முடிஞ்ச ஈவெண்ட் என்ன, சம் ஆஃப் த நம்பர்ஸ் அப்டைன் த்ரூயிங் பேர் ஆஃப் டைஸ் இஸ் 9. ஸோ அப்போ பி பி த ஈவெண்ட் ஆஃப் சம் ஆஃப் த நம்பர் இஸ் ஓகே 9. 4 இல்லை, சம் ஆஃப் த நம்பர் இஸ் 9 அப்படி வச்சுக்கலாமா. ரைட், இப்போ நான் கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கலாமா. கொஷின் என்ன, ஏ கேட்டுருக்காங்க அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 4. அப்போ பேர் ஆஃப் டைஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1,4 வரலாமா, ஒன் ஆஃப் த ஆப்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 2,4 வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்னது 3,4 வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன 4,1 வரலாமா. நெக்ஸ்ட் 4,2 கிளியரா, அகெயின் 4,3 4,4 நெக்ஸ்ட் எனக்கு 4,5 அகெயின் 4,6. அப்புறம் 5ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 5,4 வரலாம், நெக்ஸ்ட்டு 6,4 வரலாம். திஸ் ஆர் கொஷின்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் பி வந்து ஈவெண்ட் ஆஃப் சம் ஆஃப் த நம்பர் இஸ் 9. சம் ஆஃப் த நம்பர் 9 வரும்டா 1ல் வருமா, 1,6 வந்து 7 தான், 2,6 8 தான், நெக்ஸ்ட் 3,6 9 வருமா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 4,5 எஸ் கிளியர், 4,5 9 வருமா. நெக்ஸ்ட்டு 5,4 அகெயின் பார்த்தீங்கன்னா 6,3. இதுதான் நம்மளுக்கு 9 கிடைக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ ஹியர் அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிங்க. ஓகே, ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க, ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிங்க. அப்போ 4,5 வருமா. நெக்ஸ்ட்டு 4,5 அகெயின் 5,4. இது ரெண்டு மட்டும் தானே காமன். ரைட், அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி சீக்வல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இது நமக்கு தெரியும். இதை நம்ம எப்படி எழுதலாமா, n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி divided by n of b. Clear? So n of a intersection b how many element, 2 element, divided by n of b 1 2 3 4. Clear? 4 element ஆச்சுங்களா. plus cancel பண்ணிங்கன்னா 1/2. Understood no? That is option D. Clear my children? Next question number 13 பண்ணுங்க. The probability of a speak to truth is 4/5. நெக்ஸ்ட்டு பி ஸ்பீக் டு ட்ரூத் இஸ் 3/4. அதாவது ஏ உண்மையை பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஏ உண்மையை பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 4/5. பி வந்து ட்ரூத்தாக உண்மையை பேசணும்னா 3/4. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் கான்ட்ராக்ட் ஓகே கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டாக பேசப்படுது, தட் முரண்பாடாக பேசுகிறதுக்கான ஈச் அதர் இந்த சேம் ஃபேக்டர். ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க, முரண்பாடாக பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தட் இஸ் ஏ ஸ்பீக் ட்ரூத் வந்து எவ்வளவு 4/5. கிளியர்? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து உண்மையை பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன 3/4. கிளியர்? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார், ஏ வந்து ஃபேக்ட் சம் பொய் சொல்றதுக்கான ஃபார்முலா 1/5. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார், பியும் மிஸ்டர் 3 ஓகே 1 by ஆல்ரெடி 3 இருக்கா 1/4. இது பார்த்தீங்கன்னா 1/4. கிளியரா? ரைட், இப்போ என்ன ரெக்யூர்ட் ப்ராபபிலிட்டி ஓகே ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒன்று ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, ஆப்போசிட்டாக வருதுன்றாங்க. அதாவது அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றின ஏ உண்மையை பேசுனா பி வந்து ஃபேக்ட், பொய் பேசினா மட்டும்தான் ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டாக வர. ரெண்டு பேரும் உண்மையை பேசிட்டாதே நம்மளுக்கு ரெண்டு பேரும் ஒரே ஃபேக்டாக போயிடுவாங்க.
ரெண்டு பேருக்கு என்ன கொஸ்டின்? கான்ட்ராக்ஷன் தட் இஸ் ஆப்போசிட்டாக பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ உண்மையை பேசுனா அப்போ என்ன ஆகும்னா பி வந்து ஃபேக், அது இல்லாத விஷயத்தை பற்றி பேசலாம், அப்போ ஆப்போசிட்டாக வரும். இன்னொரு ஆப்ஷன் என்ன ஒன்றா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து ஃபேக்காக இருந்துச்சுன்னா பி வந்து உண்மையை பேசினா ரெண்டு பேத்துக்கு என்ன ஆகும்? முரண்பாடாகும். தட் இஸ் 2 கேஸ். ஸோ அப்போ இது இண்டிபெண்ட் ஈவெண்ட்னால இது என்னால் இப்போ எப்படி பண்ண முடியும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் அப்படி பிரிச்சிடலாம். இதையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. கிளியரா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன தெரியும்? 4/5. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார் வந்து 1/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் 1/5. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 3/4. ஓகே, அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா 4/20 plus 3/20 that is equal to 7/20. That is answer. Option A. Clear my children? Right. Next question போயிடலாமா? What the next question? அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 5 fair coins are tossed simultaneously. ஒரு 5 fair coin. ஓகே, 5 coins வந்து டாஸ் பண்ணுறாங்க simultaneously. The probability of event at least one head will comes. Probability of event ஹெட்னு கேட்காம அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஹெட். கிளியரா? சரி, அப்போ காயினை ஹவு மெனி டைம் டாஸ் பண்ணுறாங்க? 5 டைம்ஸ் டாஸ் பண்ணுறாங்க. அப்போ 5 டைம் டாஸ் பண்ணால் வாட் ஆர் த ப்ராபபிலிட்டி? அந்த 5 டைம்ஸில் ஏதோ ஒரு டைம் ஹெட்டு கிடைக்கலாம், மீதி 4 டைம் வந்து டெய்லாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸா? கிளியர்? இன்னொரு ஆப்ஷன் என்ன வரலாம்? 2 டைம் ஹெட்டு கிடைக்கலாம், ரிமைனிங் பார்த்தோன்னா என்ன மீனிங்கு? வராமே போயிடலாம். ஓகே, ஹெட் வராமே போயிடலாம், ஏன்னா அட்லீஸ்ட் ஒன் தானே. ஓகே, காயின் ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா 3 டைம்ஸ் வந்து எனக்கு ஹெட் கிடைக்கலாம், மீதி 2 டைம் டெய்ல் வர மாதிரி வாய்ப்பு. அந்த 3 டைம் ஹெட் எப்படி வேணாலும் மாற்றிருக்கலாம். இப்போதைக்கு மை கொஸ்டின் இஸ் 3 டைம்ஸ் ஹெட் வரலாம். இன்னொரு ஆப்ஷன் எத்தனைன்னா 4 டைம்ஸ் வந்து ஹெட் வரலாமா? இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸுமே வந்து என்னது கரெக்டாக எக்ஸாக்டாக ஹெட் வந்துடலாமா? ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஹெட்டுண்டா காயின் டாஸ்ட் ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம் த்ரோ பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஹெட்டுண்டா அந்த 5 டைம்ஸில் ஏதோ ஒரு டைம் ஹெட்டு வரலாம், மீதி 4 டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக விழுகலாம். ஒன் ஆஃப் த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு அந்த 5 டைம் த்ரோ பண்ணும்போது எனி டைம்ஸ் பட் 2 டைம்ஸ் அந்த 5ல் எனி 2. ஓகே, நான் ஒரு அரேஞ்ச் கண்டி கன்சிகேஷன் போட்டுக்கேன். எனி பிளேஸ் அந்த 5ல் எனி 2 பிளேஸில் 2 ஹெட் வர்ற மாதிரி கிடைக்கலாம். அதே மாதிரி அந்த 5 டைம் த்ரோ பண்ணும்போது 3 டைம்ஸ் மட்டும் ஹெட் வர மாதிரி இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து 5 டைம்ஸ் வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது 4 டைம்ஸ் வர மாதிரி இருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து 5மே ஹெட்டாக வரலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5 டைம் நான் காயினை த்ரோ பண்ணும்போதே ஹெட்டே வராமல் கூட போகலாமா? 5 டைம் வந்து வெறும் டெய்லாக கூட கிடைக்கலாம் இல்லையா? கிளியர்? அண்டர்ஸ்டுட்னா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டுங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் ஹெட்டு, அதான கொஸ்டின். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நான் கண்டுபிடிக்கணும்டா. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து டெய்லை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான், நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருமா? கிளியர்? ரைட். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல் கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி என்ன? 1/2. ஏன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணால் தானே கிடைக்கும் ஹெட் அண்ட் டெய்லு. ஸோ அப்போ கொஸ்டின் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட். எஸ் கிளியர்? அட்லீஸ்ட் 1. ஓகே, 1 ஹெட் அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் none of them ஹெட். none of them ஹெட்னா வாட்ஸ் மீனிங்? ஆல் டெய்ல், அதான மீனிங்கு. அப்போ ஹியர் யூ குட் பண்ணிங்கன்னா அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எல்லாமே டெய்லாக வரணும். கிளியர்? ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ். அப்போ 5 டைம்ஸ் டெய்ல் கிடைக்கின்றா அப்போ டெய்லு ஓகே இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் டைம்ஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட். அப்போ எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்லு அதாவது டெய்ல் இன்டர்செக்ஷன் டெய்ல்னா அதை நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்லு, நெக்ஸ்ட் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல். ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல் கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன? 1/2. ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸா? ஸோ அப்போ சிம்பிளி பண்ணால் 1 மைனஸ் 1/5 டைம்ஸ் என்னது? 2 × 2 4 16 32. அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 31 divided by 32. That is option C. Clear children? Right. Next question போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் பாருங்கள். பட் கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 15 பார்த்தீங்கன்னா ஃபார் எனி 2 ஈவெண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஏன் இந்த மட்டும் லேட்டஸ்ட் சரியாக இருந்தில்ல. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏ பாரோட வேல்யூ 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பாரும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பி பார் ஈக்குவல் டு 2/3 அண்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1/4.
clear இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் a பார் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் b பார் கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இதான் क्वेश्चंस understood now so அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் a பார் okay divided by probability of b பார் கண்டுபிடிக்கணும் so அப்ப conditional probability of a பார் intersection probability of b பார் divided by probability of b பார் இதான கண்டிஷன் so probability of b பார் வேல்யூ கூட தெரியுங்க clear right இப்போ என்ன தேங்கட क्वेश्चन பாத்தீங்கன்னா இது நமக்கு டி மார்கன்ஸ் லா படி எப்படி எழுதணும்னா probability of a பார் intersection b பார் என்னால எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும் probability of a union b the whole bar அப்படினு என்னால சேஞ்ச் பண்ண முடியும் clear next another option பாத்தீங்கன்னா இப்போ 1 minus probability of what is the value a union b அப்படினு கண்டுபிடிச்சலாமா ரைட் understood no அப்ப probability of இது எப்படி எழுதலாம்டா 1 minus probability of a union b கண்டுபிடிச்சிட்டு by probability of b bar probability of b bar ஓட வேல்யூ எதுனா 2/3 இது क्वेश्चन இப்போ a union b வேல்யூ கண்டுபிடிச்சா தெரிஞ்சா ஈஸியா சிம்பிளா முடிச்சிடலாம் சம்ம அப்ப probability of a union b okay what is the formula probability of a bar sorry a plus probability of b minus probability of a intersection b இத நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்ப a ஓட வேல்யூ பார்த்தா probability of a bar தான் சம்மல கொடுத்திருக்காங்க அப்ப a bar என்ன கிடைக்கும் அதாவது probability of a ஓட வேல்யூ பார்த்தா அப்ப 1 minus 1/2 is equal to 1/2 next probability of b வேணும் again அப்ப 1 minus 2/3 is equal to 1/3 clear இப்போ இதுல இருந்து நீ கண்டுபிடிச்சு வெச்சுங்க சோ அப்ப அப்ளை பண்ணீங்கன்னா a bar ஓட வேல்யூ பார்த்தா 1/2 plus probability of b ஓட வேல்யூ பார்த்தா 1/3 minus a intersection b ஓட வேல்யூ பார்த்தா 1/4 clear இப்போ LCM என்ன எடுத்துக்கலாம் 12 எடுத்துக்கலாமா இத ஃபார்ம் பண்ணா 6 again ஒரு 4 minus 3 clear அப்ப here simply பண்ணீங்கன்னா 7 317/12 clear understood now இப்போ போய் சம்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு அப்ப 1 minus 7/12 okay divided by 2/3 so இதையும் சிம்பிளை பண்ணீங்கன்னா அப்ப 7 12 அப்ப 5/12 னு வந்து நிக்குமா இத சிம்பிளை பண்ணீங்க 12 minus 7 5/12 இதை டினாமினேட்டரை மல்டிபிளா மாத்திக்கங்க அப்ப 3/2 சிம்பிளை பண்ணீங்க 3 how many times 4 times அப்ப here 5/8 that is option b clear my children right next question போயிடலாமா what are next questions அப்படினு பார்த்தீனா question number 16 question number 16 என்ன கேட்டிருக்காங்க அப்படினா a problem in a mathematics given 3 students who chances of solving are 1/2 1/3 1/4 respectively ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அது 3 ஸ்டூடண்ட் வந்து to solve பண்றதுக்கான chances that is a probability a b c னு வெச்சுக்கலாம் 3 ஸ்டூடண்ட் வந்து a b c சால்வ் பண்ணுங்க a சால்வ் பண்ணுங்க 1/2 b சால்வ் பண்ணுங்க 1/3 c வந்து சால்வ் பண்ணுங்க 1/4 கொடுத்துட்டாங்க if the event the solving the problems are independently மூணு பேருமே தனித்தனியா தான் சால்வ் பண்றாங்க so sum is independent கண்டுபிடிச்சாச்சு then the probability of okay the problem will be solved அப்ப क्वेश्चन என்னன்னா கேட்டிருக்காங்கடா the probability of problem will be solved அப்ப problem solved அப்படினா என்ன மீனிங் மூணு பேர் சேர்ந்து சால்வ் பண்ணா போதும் கிளியரா எனக்கு தேவை ப்ராப்ளம் சால்வ் பண்ணா போதும் இஸ் கிளியர் அண்டர்ஸ்டுட் நோ அப்ப ஒருத்தர் a சால்வ் பண்ணாலும் சரி b சால்வ் பண்ணாலும் சரி c சால்வ் பண்ணா எனக்கு தேவை மூணு பேர் சேர்ந்து சால்வ் பண்ணா சரி ஓகே அப்ப இந்த क्वेश्चनல இப்பயே என்ன பண்ணலாம்னா அதே ப்ரீவியஸ் சம்மரி ரூலே பாத்துக்கலாம் ஒன்னு மூணு பேர்ல எனி ஒன் ஒரு ஸ்டூடண்ட் யாரா ஒருத்தன் சால்வ் பண்ணா போதும் ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட் क्वेश्चन அதான மீனிங் யாரா ஒன் ஸ்டூடண்ட் சால்வ் பண்ணா போதும் ஓகே ஒன் ஸ்டூடண்ட் சால்வ் இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் கூட தனித்தனியா கூட சால்வ் பண்ணா ரெண்டு பேரும் கூட தனி சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து 3 ஸ்டூடண்ட்மே சால்வ் பண்ண முடியும் ஓகே சோ ப்ராப்ளம் சால்வ்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஏதா ஒரு ஸ்டூடண்ட் சால்வ் பண்ணாலும் ஓகே ஓகே தனித்தனியா சால்வ் பண்ணி ரெண்டு ஸ்டூடண்ட் சால்வ் பண்ணவும் முடியும் ஒன் ஆஃப் த வே இன்னொன்று வந்து அந்த சம மூணு பேருமே தனித்தனியா ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் சோ 3 ways are possible இன்னொரு ways are possible none of them solve okay none of them solve மூணு பேருமே சால்வ் பண்ணல பஸ் none of them solve இத क्वेश्चन clear none of them solve சோ இந்த நாலு ஆப்ஷன்மே இருக்கு இந்த சம்முக்கு இப்போ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க probability of problem will be solved or another word என்ன சொல்லலாம் at least one of them solve question both are same at least okay at least one of them solve
அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் சால்வ். எப்படி கேட்டாலும் சரி, கிளியர். கொஷின் வந்து ப்ராப்ளம் சால்வ்னு கேட்டால் சரி, போத் ஆர் சேம் வேர்டு தான். ஓகே, அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சால்வ்னா யாராவது ஒருத்தர் சால்வ் பண்ணாலும் சரி, 2 பேர் சால்வ் பண்ணாலும் சரி, 3 பேர் சால்வ் பண்ணாலும் சரி. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நன் ஆஃப் தம் சால்வ்க்கு நான் என்ன பண்ணேன், ரிமூவ் பண்ணியாச்சுன்னா எனக்கு தேவையான வந்துருமா? அப்போ கொஸ்டின் என்னென்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராப்ளம் சால்வ்டு. ஓகே, ப்ராப்ளம் ஓகே வில் பி சால்வ்டு. ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு. கிளியர். ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு இது எப்படி எதுனா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தம் சால்வ்டு. ஓகே, அட்லீஸ்ட் one of them solve. Okay, at least one of them solve. அப்போ இது எப்படி இதெல்லாம் 1 minus probability of none of them solved. None of them solved. யாருமே சால்வ் பண்ணல பஸ். அப்போ என்ன மீனிங்? அப்போ 1 minus probability of a bar, ஏவும் சால்வ் பண்ணல, பியும் சால்வ் பண்ணல, சியும் சால்வ் பண்ணல. அப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணுவேன்? அப்போ 1 minus independent ஈவன் அவங்களே கொடுத்தாங்க a bar. ஸோ அப்போ probability of b bar into probability of c bar ஆயிப்போச்சு. சிம்பிளை பண்ணினா 1 minus probability of a. probability of a வந்து கொடுத்துருக்காங்க சம்மில், என்னது 1/2 சால்வ் பண்ணுறதுக்கு. probability of b வேல்யூ கொடுத்துட்டாங்க, சால்வ் பண்ணுறதுக்கான probability 1/3. probability of c கொடுத்துட்டாங்க, சால்வ் பண்ணுறதுக்கு 1/4. இப்போ கொஸ்டின் இஸ் a bar. a barனா அகெயின் 1/2. b bar சால்வ் பண்ணிங்கன்னா அப்போ 2/3. c bar பண்ணால் 3/4. கிளியரா? இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணு, 3 கேன்சல் பண்ணிடு. சிம்பிளை பண்ணால் 1 minus 1/4 that is equal to 3/4. ஆப்ஷன் டி. கிளியர் மை சில்ட்ரன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ டை த்ரோ ஒன்ஸ். ஓகே, என்ன பண்ணுறோம், ஒன் டைம் த்ரோ பண்ணுறோம். லெட் ஏ பி த ஈவெண்ட் நம்பர் obtained greater than 3. ஓகே, ஏ பி த ஈவெண்ட் obtained நம்பர் greater than 3. Let b be the event, okay, the number obtained less than 5. So what is the probability of a union b? Questions. Clear? So ஒரு டை த்ரோ பண்ணிங்கன்னா what is the value sample space? 1 2 3. இதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது 4 5 6. கிளியரா? a வந்து ஈவெண்ட் வந்து greater than 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாட்ஸ் மீனிங் greater than 3ன்னு என்ன வருங்க? 4 5 6. b வந்து என்ன சொல்லியிருக்காங்க? b be the event number obtained less than 5. இப்போ லெஸ் தென் 5 1 2 3 4 5 வருமா? வராதுங்க, ஏன்னா லெஸ் தென் 5 இல்லையா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 4 மட்டும் வந்து நிற்கும். கிளியரா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எடுங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எடுத்திங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 3/6. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எடுத்திங்கன்னா சேம் வே 4/6. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைன் பண்ணிங்கன்னா 1/6. கிளியர்? கொஷின் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி வேணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபைன் பண்ணால் வாட்ஸ் அ ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரியும். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3/6, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4/6 மைனஸ் 1/6. கிளியரா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 6 4 3 plus 7 7 minus 1 6 divided by 6 is equal to 1. That is option D. Clear my children? Right. Next question பண்ணலாமா? What is next question? அப்படின்னு பார்த்தீங்கன்னா a card, okay, picked at the random from the 52 playing cards. Okay, ஒரு 52 playing cards வந்து ஒரு கார்டை வெளியெடுக்கிறாங்க. Okay, given that the picked at card is queen. Okay, எடுக்கு கார்டு வந்து queen. The probability of the card, okay, card on this pad. Find the probability of this card வந்து to be card of spade. Spadeல queen வேணும். So the condition probability given கொடுத்துருக்காங்க ஒரு ஈவெண்ட் given picked at the queen கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதுலேருந்து ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி, இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஏ என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஃபைண்டு. பி வந்து என்னது? ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், நடந்து முடிஞ்ச ஈவெண்ட் பி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட் என்னது? ஏ கார்டு பிக்டு அட்ஸ் அ கியூன். ஆல்ரெடி எதை எடுத்துட்டாங்க? கியூன் எடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து பின்னு வச்சுக்கோங்க. நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து ஏன்னு வச்சுக்கணும். அப்போ கண்டிஷன் என்ன? லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் okay spade card. Spade அதானே? A be the event of spade.
card. Okay, spared card given. Next, B be the event of Q. It's clear? Q. One condition. Up now, probability of A divided by B கண்டுபிடிக்கணும். So, probability of A divided by B divided by probability of B. Is clear? So, இப்போ இதை கூட என்ன பண்ணிக்கலாம்? N of A intersection B divided by N of S. Both are same. So, N of B. Is clear? So, அப்போ now here Euclid பண்ணும்போது very simple. இப்போ now first condition என்ன கொடுத்துருக்காங்க? இது N of B ன்னு வச்சுக்கலாமா? So, divided by B. B என்னது? Event of Q. Q எத்தனை Q இருக்கும்? Total of 52 காலில் 4 Q இருக்கு. அப்போ 4. ஓகே. A வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Spared. ஓகே. A வந்து spared. Note the point. A வந்து spared. B வந்து Q. ரெண்டுக்கு காமன் இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ ஸ்பேடில் எவ்வளோ Q இருக்கும்? அதான மீனிங் A இன்டர்செக்ஷன் மீன்டா? A இன்டர்செக்ஷன் B மீன்ஸ் A மீன்ஸ் வாட் வேல்யூ ரேஜா? A வந்து ஸ்பேடு கார்டுன்னு சொல்லியிருக்கோம். B வந்து என்ன சொல்லியிருக்கோம்? Qன்னு சொல்லிட்டோம். அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஸ்பேடில் எத்தனை Qன்னு இருக்கணும்? ஒரே ஒரு Qன்னு இருக்கும். ஸோ அப்போ ஹியர் யூ கட் பண்ணினா 1/4. கிளியர் மை சில்ட்ரன்? அப்போ தட் இஸ் ஆப்ஷன் இஸ் சி 1/4. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா 3 ties thrown simultaneously. ஓகே, ஒரு 3 tie வந்து த்ரோ பண்ணுறோம் சைமல்டேனியஸாக. The probability of obtaining a total score is 5. Is clear? அப்போ probability of obtaining total score வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும்? 5 இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, straight away probability. ஸோ இப்போ 3 ties are thrown simultaneously. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 tie த்ரோ பண்ணுறாங்க. அப்போ 3 tie த்ரோ பண்ணால் அப்போ N of S is equal to what's the value? 3 times 6 into 6 into 6 is equal to 260. கிளியரா? இது N of S. இப்போ my question is probability of total score வந்து 5 இருக்கணும். அதான் கொஸ்டின். அப்போ என்ன ஃபைன் பண்ணுங்க? செட் ஏபி இதை செட் எடுத்துக்கிட்டுங்க. நான் 3 tie த்ரோ பண்ணும்போது எனக்கு ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும்? 5 வரணும். யோசிக்கலாமா? ஃபஸ்ட்லேயும் 1 எடுத்துக்க, செகண்ட் டைலையும் 1 எடுத்துக்கிட்டா தேர்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணு. அப்போ ஃபஸ்ட் டைலையும் 1 ஃபஸ்ட் டைம் த்ரோ பண்ணுறப்ப, செகண்ட் டைம் த்ரோ பண்ண 1 கிடச்சுன்னா தேர்ட் டைம் த்ரோ பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சா ஒரு 3 கிடச்சுட்டா ஷோர் ஆட் பண்ணால் 5 வரும். கிளியரா? அதேமாதிரி ஃபஸ்ட்டில் 1 செகண்டை ரீப்ளேஸ் பண்ணேன், 2 ரீப்ளேஸ் பண்ணால் திரும்பவும் தேர்டில் என்ன கிடைக்கணும்? 2 கிடச்சுட்டா டோட்டலாக 5 வந்துடுச்சா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் 1 அதுக்கப்புறம் 3 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்க. 3 ரீப்ளேஸ் பண்ணால் திரும்பி இங்கே என்ன கிடைச்சா கரெக்டாக கிடைக்கும்? 5 கிடைக்கும். 1. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டில் 1 செகண்டில் 4 வச்சோம்னு வச்சுங்க. இங்கேயே 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் நம்பர் 0 வருமா? வராது. அதுக்கப்புறம் எந்த நம்பர் போட்டாலும் 6 ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வர 1ல் இதுக்கப்புறம் வர ஆப்ஷன் வராது. கிளியரா? ஸோ அப்போ அதை டெலிட் பண்ணிடலாமா? ரைட், அண்டர்ஸ்டுட்னோ? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுங்க? இப்போ ஃபஸ்ட்டில் 1ல் தான் நான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ 2க்கு வாங்க. 2 நம்பர் 2 இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் 1 என்ன இருக்கும்? 2ஆக இருந்தால் தான் 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் 2 அகெயின் 2 கண்டிப்பாக இதில் என்ன இருக்கும்? 1 இருந்தால் தான் 5. நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பாரு. 2 3 எடுத்திங்கன்னா இங்கேயே 5 ஆகி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வருமா? இதுக்கப்புறம் எந்த நம்பர் போட்டால் மோர் தென் 5 ஆயிரும். ஸோ இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 3க்கு வாங்க. 3,1,1 வந்துடுமா? நெக்ஸ்ட்டு 3,2 ஸ்டார்ட் பண்ணாலே இங்கேயே 5. ஸோ இதுக்கப்புறம் எதுவும் வராதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3ல் எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 4ல் எடுத்துன்னு வச்சுக்கோ. 4,1 எடுக்கும்போதே 5 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னது? 5,1 6,1 எல்லாமே மோர் தென் 5 கிராஸ் பண்ணி போயிடும். ஸோ இந்த வேல்யூ இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு N of A divided by N of X. அப்போ 6 divided by 216. ஸோ அப்போ வாட் இருக்கு? 1/36. தட் இஸ் ஆப்ஷன் சி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்கள். A bag contains 3 white, 4 black, 2 red ball. 2 balls are drawn without replacement. Find the probability of both balls are white. The question without replacement கொடுத்துட்டாங்களா? ஓகே, இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நல்லா பாருங்கள். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒயிட் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. நெக்ஸ்ட் பிளாக் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. ரெட் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 9 டோட்டலாக 9. இப்போ எத்தனை பால் வெளியே எடுக்கிறோம்? 2 பால்ஸ் ஆல் ரன்.
condition is without replacement. எடுத்து திரும்ப போடக்கூடாது. இந்த both balls are white. Okay, எடுக்கிற 2 பாலுமே both balls are white இருக்கணும். அப்போ A be the event of first white ball வச்சுக்கலாமா? Let A be the event of first white ball. ஏன்னா both white ball தான் சொல்லிருக்காங்க. அப்போ first white ball வச்சுங்க. White ball. Is clear? Next, அதே தான் let B be the event of second white ball. அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பாலுமே கம்பல்சரி வேணுன்ட்டாங்க இல்லையா? அப்போ இட்ஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் ஈவெண்ட். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் பால்ஸ் ஆர் ஒயிட். நான் எடுக்கக்கூடிய ரெண்டு பாலுமே ஒயிட் பால் கம்பல்சரியாக வேணுன்ட்டாங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்போ என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஏ இன்டர்செக்ஷன் பியா? ஏன்னா ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியது நான் எடுக்கக்கூடிய ரெண்டுமே கம்பல்சரியாக என்ன இருக்கணும்? ஒயிட் பாலாகத்தே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ பாலும் ஒயிட் ஆக்கணும், பி பாலும் ஒயிட் ஆக்கணும். பட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அது இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக மாறி இருக்கும். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னு வரும்போது ஃபஸ்ட் எடுத்த ஈவெண்ட் செகண்ட் ஈவெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ இட் இஸ் நாட் எ இண்டிபெண்ட் ஈவெண்ட். எஸ் கிளியர்? இட்ஸ் நாட் எ இண்டிபெண்ட் ஈவெண்ட். இண்டிபெண்ட் ஈவெண்ட் என்ன? ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை என்ன பண்ணக்கூடாது? அஃபெக்ட் பண்ணக்கூடாது. பட் என்ன வித்தவுட் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்எஃப்எஸ் வந்து வேல்யூ ஆகிட்டே டேலி ஆகிட்டே இருக்கும் இல்லையா? மாறும் இல்லையா? அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இது மல்டிப்ளிகேட்டிவ் ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெட் பால் எடுத்துட்டேன், ஒயிட் பால் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒன்று செகண்ட் எடுக்கும்போது அப்போ செகண்ட் ஒயிட் பால் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த பாலை டிபெண்ட் பண்ணி வரும். கிளியரா? ஸோ அப்போ எப்படின்னு பாருங்களேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் பால். ஃபஸ்ட்டு ஒயிட் பால் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3/9. கிளியர்? நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை பின்னா செகண்ட் ஒயிட் பால். அப்போ செகண்ட் ஒயிட் பால்னு வரும்போது எடுத்த பாலை நான் வெளியே வச்சுட்டேன். அப்போ ரிமைனிங் இங்கே எவ்வளோ ஒயிட் இருக்கும்? 2 ஒயிட் தான் இருக்கும். அப்போ 2 டிவைடட் பை 8. ஏன்னா என்எஃப்எஸ் ஒன்று குறைஞ்சிச்சு இல்லையா? எடுத்த பால் தான் நம்ம வெளியே வச்சுட்டோம் இல்லையா? அப்போ ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அது செகண்ட் ஈவெண்ட். ஃபஸ்ட் ஈவெண்ட் என்ன நடந்து முடிஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ஈவெண்ட் நடக்கும். அதுக்கு பேர் தான் நம்மளுக்கு என்ன வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, அப்போ எடுத்த பால் திரும்ப உள்ள பால்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டு. அப்போ ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணுச்சுண்டா அதுக்கு பேர் என்ன பண்ணால் ஓகே மீன்ஸ் அது மல்டிப்ளிகேட்டிவ் ஈவெண்ட் கான்செப்ட். ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணலைண்டா அதுக்கு பேர் இண்டிபெண்ட் ஈவெண்ட். கிளியர்? ஸோ இது ஃபஸ்ட் எடுக்க ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் செகண்ட் வரும். இட்ஸ் அ மீனிங் ஃபார் நாட் ஏ இண்டிபெண்ட் ஈவெண்ட். கிளியரா? இப்போ சிம்பிளி பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ 3 கேன்சல் பண்ண 4. Again 3 cancel பண்ணி 3 time. That's a value is equal to 1/12. Clear? That is option C. 1/12. வச்சுலாமா? Next. What are 21 questions? அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the set. What's the value? 1, 2, 3, 4, 5. From the set. 5 numbers. 2 numbers A and B. Okay. A not equal to B. அந்த ரெண்டு நம்பர் நான் எடுக்கிறேன். அந்த ரெண்டு நம்பர் not equal to B. Choose at random. So probability of A divided by B is a integer. Clear? ஒரு நம்பர் ஏவும் ரெண்டாவது நம்பர் பி, ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணுறேன், ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. அப்படி பண்ணும்போது அதை டிவைட் பண்ணும்போது எனக்கு இண்டிஜராக கிடைக்கும். அது வேல்யூ என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. கிளியரா? ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன ஃபேஸு கண்டுபிடிங்க. என்ன ஃபேஸ் எப்படி கண்டுபிடிப்பா? 2 நம்பர் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் யோசிங்க கான்செப்ட். அதாவது ஃபஸ்ட்டில் 2 நம்பர் சூஸ் பண்ணுமா? ஃபஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த பாசிபிலிட்டிஸ்? இதில் இருக்க 5 நம்பர்ஸில் எனி நம்பர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 5 ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ 5 நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன? இதில் இருக்கிற 5 நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் இங்கே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஹவு மெனி நம்பர்ஸ் இருக்கும்? 4 நம்பர் இருக்கும். அப்போ இதை ஹவு மெனி வேல ஃபில் பண்ண முடியும்? 4 வே. கிளியரா? ஸோ 2 நம்பரை சூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல டோட்டலாக 5 நம்பர்ஸில் எந்த நம்பர் ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 5 வேல செலக்ட் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் நம்பர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆல்ரெடி எடுத்ததுனால ரிமைனிங் 4 நம்பர்ஸ் இதுக்குள்ளே ஏதாவது 4 நம்பர் இருக்குது. அப்போ 4 வேல செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன ஃபேஸஸ் ஈக்குவல் டு 5 into 4 தட் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி வேஸில் செலக்ட் பண்ண முடியும்? 20 வேஸில் செலக்ட் பண்ண முடியும். கிளியரா? 2 நம்பராக இதுக்குள்ளே இருக்க இப்போ ஆர்டர் பெற 2 நம்பராக 20 வேஸில் செலக்ட் பண்ணலாம். கிளியர்? இப்போ சம்முக்கு வாங்க. 2 வேயை செலக்ட் பண்ணதில் எந்த 2 நம்பர் டிவைட் பண்ணால் இண்டிஜர் வருதான்னு பார்க்கணும். பட் நான் எடுக்கிற 2 நம்பருமே சேம் நம்பராக இருக்கக்கூடாது. கிளியரா? ரைட். அப்போ யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்பர் ஏ டிவைடட் பை பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 ஃபஸ்ட் நம்பர் 1 செகண்ட் நம்பர் 2 எடுத்துன்னு வச்சுக்க. அப்போ வாட்ஸ் த வேல்யூ? 1 divided by 2. 1 divided by 2 இஸ் நாட் டிவிசிபிள். பட் 2 divided by 1 இருந்துச்சுன்னா இட்ஸ் a 2. தட் ரிமைனிங் should be 0. ஈஸியாக வந்துடும். கிளியர்? இப்போ 1 divided by 4 இருந்துச்சுன்னா
ஓகே 2 டிவைடட் பை 4 இருந்தால் இட்ஸ் நாட் பாசிபிள். அதே 4 டிவைடட் பை 2 இருந்துச்சுன்னா 2 எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். ஸோ வேல்யூ வந்து எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும், அப்போ தான் டிவிசிபிள். கிளியரா? அப்போ தான் நம்மளுக்கு இண்டிஜரே கிடைக்கும், இல்லாட்டா ஃப்ராக்ஷனாக வந்துடும். அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ அப்போ 1 வந்து எந்த நம்பரும் டிவிசிபிள் ஆக வாய்ப்பு இல்லை. கிளியரா? ரைட்டு. அதுக்கப்புறம் நம்பர் 2 எடுக்கிறேன். 2 எடுத்துனாக்கா கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா நம்பரும் வந்து 1 டிவிசிபிள் ஆகுமா? அப்போ 2,1 இஸ் பாசிபிளா? 2 டிவைடட் பை 1. நெக்ஸ்ட்டு 3,1 இஸ் பாசிபிளா? நெக்ஸ்ட்டு 4,1 இதெல்லாம் டிவிசிபிள் ஆகுங்களா? 5,1. ஸோ அப்போ 1 வச்சு இதில் இருக்க நம்பர் 2,1 3,1 4,1 5,1. கிளியரா? நெக்ஸ்ட்டு 2 நம்பர் 2 எடுத்துன்னு வச்சுக்க, இதில் இருக்க எதாவது நம்பர் டிவிசிபிள் ஆகுமா? 2 கண்டிப்பாக வராது, ஏன்னா 2 டிவைடட் பை 4 இட்ஸ் நாட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு 3 வருமா? எது நம்பரும் பாசிபிள் கிடையாது, டிவைசிபிள் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 4 எடுத்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே 4,1 ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் அப்போ 4,2 இட்ஸ் பாசிபிளா? 4 டிவைடட் பை 2 டிவைசிபிள் ஆகுங்களா? நெக்ஸ்ட் 5 இங்கே எதுவும் செட் ஆகாது. தட்ஸ் ஆல். கிளியரா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to how many numbers? 1 2 3 4 5 நம்பர். அப்போ 5 divided by 20 that is equal to 1 by 4. கிளியரா? that is option B. Understood now? Right. Next question போயிடலாமா? What is question number 22? அப்படி ஃபார்ம் பண்ணிங்கன்னா let A and B are two events. Okay, A and B are two events இருக்குது. சரி, ப்ராபபிலிட்டி ஆஃப் A வேல்யூ கொடுத்தாச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் B கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B கொடுத்துட்டாங்க. தென் வேல்யூ ஆஃப் A டிவைடட் பை B வேணும். கிளியரா? ரைட். அண்ட் பண்ணலாமா? ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A டிவைடட் பை Bனா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி படி ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் B எதான கண்டிஷன்? கிளியரா? சரி, அப்போ A இன்டர்செக்ஷன் B வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஆனால் A யூனியன் B வேல்யூ தெரியும். என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B equal to 0.5 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதை ஃபார்முலா எழுதிக்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bன்னு எடுத்துக்கணும். கிளியர்? தட்ஸ் அ வேல்யூ equal to 0.5. அண்டர்ஸ்டுட்னோ? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ 0.2, பியோட வேல்யூ 0.4. ஓகே, இதன் சரி கொண்டு வந்துட்டு 0.5 equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இதை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 0.6 minus 0.5 சிம்பிளி பண்ண 0.1 equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. கிளியரா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ண A இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ 0.1 பை ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன கொடுத்துருக்காங்க? 0.4. ஸோ அப்போ சிம்பிளி பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 4. 1 டிவைடட் பை டெசிமல் இல்லை, அப்போ டிவைட் பண்ணிக்க. 1 டிவைடட் பை 4னு 0.25. தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் B. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் கொஸ்டின் நம்பர் 23? கொஸ்டின் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா ஆன் கண்டெய்ன்ஸ் 6 பால். ஒரு ஆனில் ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இல்லை ஆன்டா பண்ணி ஒரு ஜாடின்னு சொல்லுவோம், அதில் 6 பால் இருக்குது. விச் ஆஃப் 2 ஆர் ரெட்? அந்த 6ல் 2 ஆர் ரெட், 4 ஆர் பிளாக். கிளியரா? அப்போ ஒரு ஆனில் பார்த்தீங்கன்னா ரெட் எவ்வளோ இருக்குது? 2. பிளாக் எவ்வளோ இருக்குது? கிளியர்? 4. டோட்டலாக 6. கிளியர்? இது கொடுத்துருக்க கொஷின்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 2 balls ஆர் ட்ரான். எத்தனை பால் வெளியே எடுக்கிறேன்? 2 பால் வெளியேக்கிறேன். அடுத்த ரேண்டம். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓகே தே ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அண்டர்ஸ்டுட்னோ? நான் எடுக்கிற ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அப்போ எடுக்கிற 2 கலருமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்குண்டா ஒன்று ரெட்டாக இருக்கலாம், இது பிளாக்காக இருக்கலாம், இல்லை இது பிளாக்காக இருக்கலாம், இது ரெட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை சூஸ் பண்ணணும். ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டுமே ரெட்டு பிளாக்காக இருக்கலாம், இல்லை பிளாக்கு ரெட்டாக இருக்கலாம். அண்டர்ஸ்டுட்னோ? நெக்ஸ்ட் அந்த நான் சூஸ் பண்ண 2 ஆப்ஷன் போத்துமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. கிளியரா? இது ஒன் ஆஃப் த வே. இன்னொரு வே என்ன சொல்லலாம்? நான் எடுக்கிற 2 பாலுமே ரெட் பாலாக இருக்கலாம், எடுக்கிற 2 பாலுமே என்னது போத் ஆர் பிளாக்காக கூட இருக்கலாம்ல. ஸோ அப்போ நான் எடுக்கிற 2 பால் வந்து ஃபஸ்ட்டு பால் ரெட்டாகவும் செகண்ட் பால் பிளாக்காக வரலாம், ஆர் ஃபஸ்ட் பால் பிளாக்கும் செகண்ட் பால் ரெட்டாக கூட வரலாம், இல்லை ரெண்டுமே ரெட்டாக இருக்கலாம், ரெண்டுமே பிளாக் பால் ஆக்கலாம். இதுதான் வந்து 2 பால் வெளியிருக்கான பாசிபிலிட்டிஸ். கொஷின் என்ன எடுத்துருக்காங்க? இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ போத் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸை வேணுண்டா இது எனக்கு வேணும். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து சேம் கலர் நான் என்ன பண்ணிட்டேன்? ரிமூவ் பண்ணியாச்சா? எனக்கு தேவையான டேட்டாஸ் கிடச்சிருமா? கிளியரா? ரைட்டு. அப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, போத் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இது நான் கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ இது என்ன ஒன்று? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஆர் சேம் கலர்.
Is clear? Same color. Understood now? Both are same color. அப்போ எப்படி condition வருங்க? 1 minus probability. Both are same color. What are the probability இருக்கும்? ஒன்று both are red இருக்கலாம். ரெண்டுமே தானேங்க? Both are red. ரெட்டாக இருக்கலாம். ஆர் இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் both are black இருக்கலாம். ரெண்டுமே black ஆகலாம். மல்டிப்ளை கிவன்னால நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். கிளியரா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணினா அப்போ 1 மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். இப்போ கொஸ்டின் பாருங்கள், ரெட் பால் எடுக்கும்போது 2 பால் வெளியே எடுக்கிறோம். 2 பால் ட்ரான் அண்ட் ரேண்டம் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த டிஃப்ரெண்ட் கலர்ஸ். கிளியர்? ரைட். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரெட் பால் எடுக்கிறேன். கிளியர்? இங்கே வித் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ சம் தட் இஸ் மீனிங் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். கிளியர்? அப்போ போத் ஆர் சேம் கலர்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் ரெட் பால் எடுக்கும்போது ரெட் எவ்வளோ இருக்குது, 2. அப்போ 2 டிவைடட் பை 6 ஒன் ஆஃப் த வே வந்துடுமா? இன்ட்டு செகண்ட், இது ஃபஸ்ட்டு ரெட் பாலுக்கு. செகண்ட் ரெட் பாலுக்கு வரும்போது ஆல்ரெடி ஒரு ரெட் பால் வெளியே எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் எத்தனை ரெட் பால் இருக்கும்? ஒரே ஒரு ரெட் பால் இருக்கும் அவுட் ஆஃப் 5 பால். அப்போ 1 டிவைடட் பை 5. கிளியரா? நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக். பிளாக் எவ்வளோ இருக்குது? 4. அப்போ ஃபஸ்ட்டு பிளாக் கலர் எடுக்கிறதுக்கு 4 டிவைடட் பை 6. ஸோ இது இருந்து என்ன பண்ணால் செகண்ட் பிளாக் எடுக்கும்போது வாட்ஸ் மீனிங் ரேஞ்சா? அப்போ 3/5 இப்படி வந்து நிற்குமா? அப்போ இது மீனிங் 4th ஆர் பிளாக்கு, 4th ஆர் சார் ஃபஸ்ட்டு இதுக்கு போத் ஆர் ரெட்டு, செகண்ட் வந்து போத் ஆர் பிளாக்கு. கிளியரா? அப்போ 1 மைனஸ் இதை சிம்பிளை பண்ணிக்கலாமா? இது அப்படியே கூட வச்சுங்க. அப்போ 2 டிவைடட் பை மைனஸ் உள்ளே கொண்டு போய் 30 கொண்டு வந்துடலாமா? நெக்ஸ்ட் மைனஸ் உள்ளே கூட கொண்டு வாங்க. மைனஸ் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 12 டிவைடட் பை 30. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணிவிட்டு அப்போ 1 மைனஸ். கிளியரா? இதை கேன்சல் பண்ண அது இங்கேயே பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. அப்போ ஹியர் 14 டிவைடட் பை 13 அப்படி வந்து நிற்குமா? இப்போ 2 டபுளாக கேன்சல் பண்ணு, 7 டைம் இதை கேன்சல் பண்ணால் 15. அப்போ சிம்பிளை பண்ணால் 15 மைனஸ் 7 டிவைடட் பை 15 தட் இஸ் ஈக்குவல் டு 8/15. Understood now? That is option C. Clear my children? Right. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்வேஷன் டைப் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2025 கேட்ட கொஸ்டின். கொஞ்சம் பட் ஈஸியான கொஸ்டின், பட் கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் படி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ், 2 ஈவெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, such that A and B are 2 events such that probability of A intersection B is equal to 0. Clear? A and B are 2 events such that A intersection B is equal to 0. Then A and B are independent event அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக assertion is wrong because of A and B are independent வச்சுக்க. It's clear? Independent அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன்னா, நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா பல தடவை எழுதியிருப்போம். A இன்டர்செக்ஷன் B is equal to probability of A into probability of B. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ A இன்டர்செக்ஷன் B is equal to 0 கிடையாது. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு assertion is wrong. கிளியர்? இப்போ ரீசனுக்கு வாங்க. 2 event independent if occurs of the one does not affect occurs the others. Yes, correct. Independent eventனா 2 ஈவெண்ட் எடுக்கிறான், A and B 2 ஈவெண்ட் எடுக்கிறான். ஏ எடுக்கும்போது ஈவெண்ட்டானது பியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி நான் பி எடுத்துனாக்க எது அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஏவை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா தட் டைப் ஆஃப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் மீனிங் ரேஞ்சா? இண்டிபெண்ட் ஈவெண்ட். கிளியரா? இப்போ ஒன்று சிம்பிள் கொஷின், அதாவது நான் வர்றேன், எனக்கு தேவையான ஒரு என்னது இருக்குது, எனக்கு ஒரு தேவையான ஒரு கேக் இருக்குதுன்னு வச்சுக்க. ஓகே, ஒரு வெண்ணிலா கேக்கு ஏதோ சம்திங் கேக் இருக்குது. நான் வர்றேன், எனக்கு தேவையான வெண்ணிலா கேக்கை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொருத்தர் வர்றாங்க. இப்போ நான் வரப்போ இன்னொருத்தர் வந்தான்னு வச்சுக்க, இன்னொரு ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு வரேன், எனக்கு வெண்ணிலா கேக்கு பொதுவாக வேறு ஏதாவது கேக்கு வேணும் அப்படின்னா, ஸோ அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேக் எடுத்துகிட்டு போய்க்கிறான். ஸோ நான் வெண்ணிலா எடுக்கிறனால இவனுக்கு அஃபெக்ட் பண்ணாது. இவன் வந்து அவனுக்கு பிடிச்ச ஏதோ சாக்லேட் கேக் கூட வச்சுக்க, இவன் அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் எடுக்கிறான். ஸோ என்னையை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நான் ஏன் தனி ட்ராக்கில் போகிறேன், அவன் தனி ட்ராக்கில் போகிறான். கிளியர்? அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, 2 ஈவெண்ட்டுமே. ஸோ நான் வந்து அவனை அஃபெக்ட் பண்ணல, அவன் வந்து என்னதில் அஃபெக்ட் பண்ணல. ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது இண்டிபெண்ட் ஆகும். இப்போ கொஸ்டின் என்னென்னா, ஒரே ஒரு வெண்ணிலா கேக் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்து இருக்கிறதில்ல 1 kg இருக்குதுன்னு வச்சுக்க. ஓகே, 1 kg இருக்குன்னு வச்சுக்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், ஓகே, ஒரு 45 இது ஒரு
ஒரு 1/2 kg எடுத்துன்னு வச்சுக்க. அப்போ செகண்ட் வர்றவனுக்கு என்ன இருக்கும், 1 kg கிடைக்காது, கண்டிப்பாக 1/2 kg தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 1/2 kg விட மோர் தென் எடுத்துன்னு வச்சுக்க, அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரு 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேன்னா செகண்ட் வரவனுக்கு இப்போ 1/4 கிலோ தான் இருக்கும், 1/4 தான் வரும். ஸோ அப்போ நான் எவ்வளவு எடுக்கிறேனோ அது போக மீதி தான் அவனுக்கு கிடைக்கும். அப்போ செகண்ட் ஈவெண்ட் ஆனது ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை பொறுத்து தான் மாறும். கிளியரா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இண்டிபெண்ட். அண்டர்ஸ்டுட்னோ? நான் எவ்வளோ சாப்பிட்றனோ அது போக மிச்சத்தை அவன் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுண்டா அது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் இண்டிபெண்ட். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட்டு. அப்போ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஈவெண்ட் அக்கரன்ஸ் ஒன் டஸ் நாட் அஃபெக்ட் த அக்கரன்ஸ் ஆஃப் தி அதர்ஸ். ஸோ அப்போ ரீசன் இஸ் கரெக்ட். அப்போ வாட் இஸ் த மீனிங்? அசர்டேஷன் இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. தட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் நெக்ஸ்ட் கொஸ்டின்? 25th கொஸ்டின் பாருங்கள். 25th கொஸ்டின் பண்ணிங்கன்னா அசர்டேஷன் டைப் கொஸ்டின்ஸ். இப்போ ஆர் அண்ட் எஸ் டூ ஈவெண்ட் சச் தட் probability of R divided by S is equal to 1 and probability of S greater than 0 S subset of R, that is proper subset of R னு கொடுத்துட்டாங்க. ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அழகான ரீசன் சொல்லியிருக்காங்க. if two event A and B such that probability of A intersection B is equal to probability of B then A subset of B, கண்டிஷன் வரை கொடுத்துருக்காங்க. கிளியரா? செக் பண்ணி பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன்னா ரீசனை செக் பண்ணலாம். வாட் இஸ் த ரீசன்? ஓகே, ரீசனை ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். ரீசனை செக் பண்ணேன்னா ஏ சப்செட் ஆஃப் பி கிவன் கொடுத்துருக்காங்களா, ஏ சப்செட் ஆஃப் பி. அப்போ ஏ சப்செட் ஆஃப் பின்னா அஸ்பேர் செட்டில் அப்படி ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்வல் டு வாட் இஸ் அ வேல்யூ கிடைக்கிறதா, ஏ கிடைக்கும். ஏன்னா இன்டர்செக்ஷன் பண்ணும்போது எது ஸ்மால் செட்டு? ஏ சப்செட் ஆஃப் பி. ஏ சப்செட் அப்படின்னா ஏ இஸ் ஸ்மால் செட்டு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஸ்மால் செட்டு தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஏ. அப்போ நான் இதுக்கு ப்ராபபிலிட்டி எடுத்துன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்வல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ தான் எனக்கு கிடைக்கும். பட் இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ சப்செட் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க, பட் ஏ இன்டர்செக்ஷன் பி சீக்வல் ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷுவர் ரீசன் இஸ் ஃபால்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வாங்க, அதே ரூல் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். எப்படி? எஸ் சப்செட் ஆஃப் ஆர்னா எஸ் இன்டர்செக்ஷன் ஆர் சீக்வல் டு வாட் இஸ் த வேல்யூ வரும்? எஸ் வரும். கிளியரா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர் சீக்வல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ். கிளியர்? இப்போ நான் ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆர் டிவைடட் பை எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் இன்டர்செக்ஷன் எஸ் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ். ஸோ இப்போ ஆர் இன்டர்செக்ஷன் எஸ்ஸோட வேல்யூ தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ்ன்னு தெரியும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பூத் ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் டிவைடட் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1. எஸ் எக்ஸாக்டாக கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ அசர்டேஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ஃபால்ஸ். தட் இஸ் ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். பட் கொஸ்டின் நம்பர் 26னா டூ காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸாக, ரெண்டு காயினை டாஸ் பண்ணுற சைமல்டேனியஸாக. கிளியர்? த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ ஹெட் இஃப் இட் இஸ் நோ அட்லீஸ்ட் ஒன் ஹெட் கம் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஹெட் கன்ஸ்னா 1/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அசர்டேஷன். ரீசன் பாருங்கள், let E and F be the two event random experiment, then probability of F divided by E is equal to probability of E intersection F divided by probability of E. Yes, exactly correct. Reason is என்ன conditional probability ஓட definition. கிளியரா? இது என்னது? F என்னது? find, நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. E வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட், அக்கர்டு, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட். கிளியரா? சாரி, அப்போ ரீசன் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. ரீசன் இஸ் கரெக்டாக டெஃபினேஷன் படி கொடுத்துச்சு. இப்போ இதை பேஸ் பண்ணி சம்முக்கு வாங்க. ஏ காயின், அப்போ ஏ காயின் வந்து டாஸ்டு how many times? 2 times. அப்போ காயின் டாஸ்டு 2 times நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரெண்டுமே ஹெட்டு, அது ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு, ஹெட் டெய்லு டெய்ல், இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? the probability of getting 2 head if it is known as at least 1 head. ஓகே, எனக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஹெட் வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு? அட்லீஸ்ட் 1 ஹெட்டாவது கிடச்சிருக்கணும். கிளியரா? ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட் என்னது? அட்லீஸ்ட் 1 ஹெட். நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து 2 ஹெட். ஸோ அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எஃப்னு எடுத்துக்கலாமா? அப்போ எஃப் பி தி ஈவெண்ட் ஆஃப், கிளியர்? எஃப் பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் 2 ஹெட். கிளியர்? கெட்டிங் 2 ஹெட். கிளியரா? எஃப் பி த கெட்டிங் ஈவெண்ட் ஆஃப் 2 ஹெட். நெக்ஸ்ட் இ வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டு, இ பி த ஈவெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 1 ஹெட்.
அட்லீஸ்ட் ஒன் ஹெட். அண்டர்ஸ்டுட் நோ? அட்லீஸ்ட் ஒன் ஹெட். இப்போ எடுத்து பண்ணு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்னு என்ன சொல்லுங்க கண்டுபிடிக்கிறது. 2 ஹெட். 2 ஹெட்னா என்ன வந்து நிற்கும்? ஹெட்டு ஹெட்டு அதான கண்டிஷன். 2 ஹெட். ஈன்னு என்ன சொல்லியிருக்கோம்? அட்லீஸ்ட் ஒன் ஹெட். அட்லீஸ்ட் ஒன் ஹெட் என்ன வரும்? ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு, ஆர் போத்துமே என்னது ஹெட்டாக இருக்கலாம். கிளியர்? அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப் சீக்வல் டு வாட்ஸ் வேல்யூ? ஒன்லி ஹெட் அண்ட் ஹெட். கிளியரா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ எஃப் என்னது? எஃப் இன்டர்செக்ஷன் இ அப்ளை பண்ணிக்கலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் இ சீக்வல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இ. கிளியர்? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இ இன்டர்செக்ஷன் இதை வந்து நம்ம என்ன பண்ணால் என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை என் ஆஃப் இ. சி என் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் எஃப் ஹவு மச் வேல்யூ? 1. என் ஆஃப் இ 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கா? அப்போ 3, தட் இஸ் 1/3. ஸோ ரீசன் இஸ் கரெக்ட். கரெக்டா? அசட்ரேஷன் ஆல்சோ கரெக்டு, ரீசன் ஆல்சோ கரெக்டு. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இதை கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ வாட் இஸ் த மீனிங்? போத் assertion, reason also true. The reason is correct explanation for assertion. Clear? That is 26th question, option A. Clear my children? So இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.